இப்ப நான் சொல்றேன் இதுல முக்கியமான 2 காரணங்கள் பற்றி தான் எனக்கு சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்று இப்ப அமெரிக்கா ஈரானை தாக்கியது என்பது ஈரான் எதிர்பார்க்காத ஒரு விடயம் அல்ல. 40 ஆண்டுகளாக ஈரான் எதிர்பார்த்து கொண்ட ஒரு விடயமாகத்தான் அது இருக்கும். இப்பயும் கூட இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற போது அமெரிக்கா தங்களை தாக்கலாம் என்ற ஒரு தயார் நிலையில தான் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் 40 ஆண்டுகளாக அமெரிக்காவுடைய ஒரு தாக்குதலுக்கு தயாராகத்தான் இருந்தார்கள். அதற்கேற்ற விதமாக இராணுவ ரீதியான, அரசியல் ரீதியான செயல்முறைகளை மெக்கானிசம்ஸ் அவர் செய்து வைத்திருப்பார்கள். அதன் காரணமாகத்தான் இப்போ ஒரு தலைவர் கொல்லப்படுவாராக இருந்தால் அதுக்கு பிறகு இன்னொருவர் தயாராக இருந்திருப்பார் அந்த நிலைமையை எடுத்துக்கொள்வதற்கு. அந்த அளவுக்கு அந்த கட்டமைப்புக்குள்ள அதிகாரம் ஜனநாயகப்படுத்தப்பட்ட அல்லது பரவலாக்கப்பட்டு தான் இருந்திருக்கும். ஒருவரை தங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்திருப்பார்களாக இருந்தால் இராணுவ தலைவரோ அல்லது அவர்களுடைய நேவியினுடைய தளபதி, கடற்படை தளபதி கொல்லப்பட்டவுடன் அந்த 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 கட்டமைப்பு தளர்ந்து விடுவதற்கான அல்லது பலவீனம் அடைந்து விடுவதற்கான சாத்தியம் இருந்திருக்கும். மாறாக அவர்கள் இந்த விதமான தாக்குதலுக்கு தயாராக இருந்ததன் காரணமாக அந்த 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 தளர்வு ஏற்படவில்லை என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இராணுவ தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் கொல்லப்படுவார்கள் என்பது அவர்கள் முன்னமே தெரிஞ்சிருக்கும் என்று சொன்னால் அதுதான் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய பிரதானமான யுக்தியாக இருந்தது. அவர்கள் டார்கெட் பண்ணி இராணுவ தலைவர்களையும் அரசியல் தலைவர்களையும் கொன்று வந்திருக்கின்றார்கள். அதன் காரணமாக இந்த 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 கட்டமைப்பு ஒருவர் இல்லாமல் போனாலும் கூட தொடர்ந்து செயல்படுவதற்கான ஒரு மெக்கானிசத்தை செய்து வச்சிருந்திருப்பார்கள். அது ஒரு காரணம் ஏன் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பின்னரும் தளராமல் இருப்பதற்கு.